ஹாய். இந்த வீடியோல நம்ம பைத்தான்ல சிங்கிள் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பைத்தான்ல இல்லை அப்படின்னு இல்லை. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அஸ் எ டெவலப்பராக நானும் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல. பட் மூவிங் ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னாக்கா, நாளைக்கு அந்த ப்ரோக்ராமை வேற யாராவது வேற ஒரு டெவலப்பர் வந்து அந்த சோர்ஸ் கோட் படிக்கும் போது அவங்களுக்கு அது நம்ம என்ன எழுதியிருக்கோம், அந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்னா அதோட யூஸ் என்ன, அந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம வந்து மேலே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் கமெண்ட்ஸோட பர்பஸ். ஸோ ஜஸ்ட் பிளாங்காக வந்து எந்த கமெண்ட்ஸுமே கொடுக்காம சோர்ஸ் கோட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோம். ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிட்டு அப்படியே போகிறோம்னா நமக்கு வந்து உள்ள எங்கே போய் இதை நெக்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த லூப்பில் வந்து வேற ஏதாவது ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம், எதுக்காக கால் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம டீப்பாக இன்டெப்த்தாக கோ த்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு நீட்டான கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், ஒரு சிங்கிள் லைன்லையோ இல்லை மல்டி லைன்லையோ தேவைப்படுற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம்னா நமக்கு நாளைக்கு வந்து நம்ம சோர்ஸ் கோடை வந்து யாராவது யூஸ் பண்ணும் போதோ இல்லை மற்றவங்க சோர்ஸ் கோடை நம்ம யூஸ் பண்ணும் போதோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வேற மற்ற டெவலப்பர்ஸ் வந்து சப்போர்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கும் போது, ஸோ ஏதாவது சோர்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை வந்து ஒரு டாப்பிக்காக பார்த்தோம். ஸோ இது வந்து சிங்கிள் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி. ஸோ அது ஜஸ்ட் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமில் பார்த்த இன்டென்டேஷன் ஃபைல். ஸோ இதில் வந்து நம்ம இஃப் லூப் எழுதியிருந்தோம், அதே மாதிரி வந்து ஒரு ஃபார் லூப்பும் எழுதியிருந்தோம். ஸோ இப்போ இந்த லூப்க்கு வந்து நம்ம எந்த கமெண்ட்ஸுமே கொடுக்கல. இந்த லூப் நான் எதுக்காக எழுதியிருக்கேன்னு இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு கமெண்ட்ஸ் எழுதுறது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இஃப் லூப்க்கு வந்து நான் வந்து மல்டி லைன்லையும் கமெண்ட் எழுதலாம், அதுக்கு கமெண்ட் எழுதலாம். அப்படி இல்லைனாலும் சிங்கிள் லைன் கமெண்ட்டும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஃபங்க்ஷனுடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் இந்த ஹேஷ் இருக்குல்ல, ஹேஷ்டேக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மட்டும் கொடுத்தா போதும், ஹேஷ்டேக் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம். ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இங்கே வந்து 5 is greater than 2 அதான் நம்ம செக் பண்ணணும். டு செக் whether 5 is greater than 2, அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு கமெண்ட். ஸோ இப்போ இந்த கமெண்ட் இப்போ வந்து இதை ரன் பண்ணால் இந்த கமெண்ட்டையும் இந்த ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்றது, பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுமா அப்படின்றது. ஸோ இனிஷியலாக அந்த ஹேஷ் அப்படின்ற அந்த டேகை பார்த்த உடனே வந்து அதை பைத்தனுக்கு தெரிஞ்சிடும் இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அந்த பர்டிகுலர் லைனில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கமெண்ட். ஸோ அது வந்து நான் அது வந்து ப்ராசஸ் பண்ண வேணாம், இன்டர்பிரேட் பண்ண வேணாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் பைத்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன்லையும் நம்ம வந்து ஒரு கமெண்ட் ஏதாவது எழுதணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன் இஸ் சக்ஸஸ், print 5 is greater. இல்லை நான் இதை ஜஸ்ட் உங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நமக்கு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னாக்கா சின்டெக்ஸ் எரர், இன்வேலிட் சின்டெக்ஸ். ஆக்சுவலாக இது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும், ஹேஷ் கொடுக்கணும். ஹேஷ் கொடுக்காததுனால நமக்கு வந்து இது கமெண்ட் அப்படின்னு தெரியாமல் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து பைத்தான் வந்து இன்டர்பிரட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு மீனிங்குமே இல்லைல்ல, அதனால தான் அது வந்து இன்வேலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எரர் தருது. ஸோ இப்போ ஏதாவது ஈச் லைன், ஒவ்வொரு லைன்லையுமே வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்கறதா இருந்தால் நம்ம வந்து ஹேஷ் கொடுக்கணும். ஸோ ஹேஷ் கொடுத்துட்டு அது வந்து கமெண்ட்டாக மாறி இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக ரன் பண்ணி அவுட்புட் கிடைக்கும். சரி, ஒருவேளை நான் இது ரெண்டையுமே சேர்த்து நான் ஒரு மல்டி லைன் கமெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஹேஷ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா டெலிமீட்டர் கொடுக்கலாம். அதாவது 3 கோட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். 1 2 3 3 கோட்ஸ் கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த கமெண்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு 3 டெலிமீட்டர்ஸ் கொடுத்துருங்க. 1 2 3. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ கமெண்ட் ஆகிடுச்சு. மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். Ctrl B.
ஒரு வேளை இந்த எண்ட் டெலிமிட்டர் நம்ம கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணா நமக்கு வந்து இது எல்லாமே வந்து கமெண்ட்டாக மாறிடும். ஸோ இது எல்லாமே எண்ட் ஆஃப் ஃபைல் வைல் ஸ்கேனிங் ட்ரிபிள் கோட்டட் ஸ்ட்ரிங் லிட்ரல். அதாவது இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து நம்ம கடைசி வரைக்கும் எங்கே கொடுத்தாங்க, இந்த கம்ப்ளீட் இதையுமே வந்து அது கமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கமெண்ட் கொடுக்கணும், இந்த ப்ராப்பராக இந்த இன்டென்டேஷன் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். என் நம்பர் ஆஃப் லைன்ஸ்லையும் எழுதிக்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கறது ஒரு டெவலப்பருக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இந்த ப்ரோக்ராமை வேற யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் கோடுடைய அதாவது அந்த பர்டிகுலர் ஈச் ஃபங்க்ஷனுக்கும் அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியும் அதுவும் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து அட்லீஸ்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுக்கறது பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.